people, welcome to Cricket Crazies. Now, Bhavna and good Vishnu. Big day, guys. CSK versus KKR. நம்ம பார்க்க போறோம். We're going to be previewing this game. CSK சேப்பாக்ல 2 out of 2 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளில போய் 2 மேட்சஸ் தோத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுடைய அன்புடன் அவங்களுடைய கோட்டைக்கு வராங்க. ஆனா மறுபக்கம் KKR அன்பீட்டனா இருக்காங்க. So far in this contest. செம்ம காரசாரமான ஸ்பைசி என்கவுண்டர். ஐயோ சான்ஸே இல்லைங்க. திக்கு 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 திக்குன்னு இருக்கு. ஐ மீன் சோ சிஎஸ்கே ஜெயிச்ச 2 மேட்சஸும் ஹோம்ல அப்படின்றதுனால அந்த ஃபோர்ட்ரஸ் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அன்புடன் கொடுக்கிற அந்த அன்பான அந்த சப்போர்ட்டை கரெக்டா எடுத்துக்கிட்டு அது களத்துல பிரதிபலிச்சு அது வந்து வெற்றியா டிரான்ஸ்லேட் ஆகும் என்ற நம்பிக்கையில தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எஸ், அப்சல்யூட்லி. அண்ட் செபாக்ல ஒரு செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. 10 போட்டிகள்ல that they've played against KKR 7 போட்டிகள்ல CSK ஜெயிச்சிருக்காங்க, 3 போட்டிகள்ல KKR ஜெயிச்சிருக்காங்க. And in the last 11 years I know that 2 வருஷம் நம்ம வந்து IPL துபாயில விளையாடணும், அதுக்கப்புறம் பாம்பேல விளையாடணும், 2 வருஷம் சென்னையில விளையாடல, whatever. அவங்க வந்து less than 10 games தோத்துருக்காங்க at Chepauk overall in the last 10 years. அப்படின்னா this has been their fortress and how. அதனால ரித்துராஜ் கைக்வாட்க்கு டு கெட் பேக் டு வினிங் வேஸ் இது பெஸ்டான இடம். ஆனா பெஸ்டான டீமான்னு எனக்கு தெரியலப்பா. ஏன்னா கேகேஆர் பார்க்கும் பொழுது நிஜமாவே பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் அனலைசிங் them டாப் டு பாட்டம். ஓபனர்ஸ் டு ஓபனர்ஸ் காம்பினேஷன் போலாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ரித்துராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, அங்க ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண். கோவிஷ். ஆன் த ரோட் ருத்ராஜ் கெய்க்வாத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா நல்லா பண்ணல. பட் வீட்ல ஹோம்ல 2 ஆட்டங்கள்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி ரச்சின் ரவீந்திரா சூப்பர்வா அடிக்கிட்டு இருக்காரு, செம்ம ஃபார்ம். பட் அந்த 2 ஆட்டங்களை வச்சு நம்ம வந்து ரச்சின் ரவீந்திராவை எடை போட முடியாது அப்படின்றதுதான் என்னோட ஒரு கருத்து. நிச்சயமாக பவுன்ஸ் பேக் பண்ணுவாரு, அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி நம்ம வந்து இந்த மேட்ச் அகேன்ஸ்ட் கேகேஆர் பார்க்க போறோம்ன்ற நம்பிக்கையில நான் முதல்ல இருக்கேன். பட் மறுபக்கம் ஒரு ஃபில் சால்ட், ஒரு சுனில் நாராயண், அதாவது கௌதம் கம்பீர் வந்து மென்டர்ஷிப் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம்ன்றது சுனில் நாராயண ஆரம்பத்திலேயே இறக்கி விடுறதுன்றது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஒரு வெங்கடேஷ் ஐயர் அந்த இடத்துல இருந்தாரு. ஸோ வேணாம், நம்ம வந்து பவர் பிளேவை மேக்சிமைஸ் பண்ணணும், 10க்கும் மேல் ரன்ஸ் அடிச்சு ஆகணும் மினிமம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. அவங்க தான் பவர் பிளே இதுவரையும் ஹையஸ்டா மேக்சிமைஸ் பண்ணியிருக்காங்க. 12 ரன். they operated 12 runs per over. So it has been phenomenal for them. So in the openers battle எனக்கு என்னமோ லைட்டா ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ், of course purely numbers and recent form வச்சு பார்க்கும்போது ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண் தோணுது. 100% I agree with you. But form is temporary, class is permanent அப்படின்னு சொல்லுவாங்க. ரித்து ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. See, let's remember ஒரு சீசன் அவர் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருந்திருக்காரு. போன சீசன் கூட அவர் வந்து ஆல்மோஸ்ட் 600 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. All he needs is that one big innings. இப்போ சுனில் நாராயண் பேக் டு ஃபார்ம் வரதுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருந்தா மாதிரி ரித்துராஜ் நீட்ஸ் that boost, and I hope சேப்பாக்ல அவருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காலாகாலமா சிஎஸ்கேல ஓபனர்ஸ் நல்லா பண்ணா அதிகபட்ச மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஹேடாஸ் ஹசீனுடைய காம்பினேஷன், ஒரு ஷேன் வாட்சன் ஃபேஃப் டு பிளேசி காம்பினேஷன், ஒரு ஃபேஃப் டு பிளேசி ரித்துராஜ் காம்பினேஷன், டெவின் கான்வே ரித்துராஜ் காம்பினேஷன், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். சோ திஸ் ரித்துராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா காம்பினேஷன் ஹேஸ் டு ஃபயர். ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போனா அவர் வந்து அதிகமா அந்த ஒரு ஷாட் அடிச்சு ட்ரை பண்ணும்போது தான் அவுட் ஆகுறாரு. அதுலதான் he actually lost his wicket both times. அதனால ஐயா நீங்க 2 சைட்லயும் அட்டெம்ப் பண்ணலாம். லெக் சைட்ல நீங்க வந்து ஒரு மன்னர் அப்படின்னு தெரியும், ஆனா ஆஃப் சைட்லயும் நீங்க ஷாட் அடிங்க, கம் ஆன் ஜஸ்ட் broaden your mind அப்படின்னு யாராவது அவர்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. This time I'm expecting ரச்சின் ரவீந்திரா to come good. ஓகே, கண்டிப்பா அது பண்ணி ஆகணும். மிடில் ஆர்டர் எப்படி தெரியுது for CSK and KKR? மிடில் ஆர்டர் அகேன் இப்போ வந்து கேகேஆரை பொறுத்தளவு மிடில் ஆர்டருக்கு வந்து பெரிய ஒரு வேலை அங்க நம்ம வந்து இருந்ததா நமக்கு வந்து தெரியல. ஓகே, சோ ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலேயே ஒரு சுனில் நாராயண் நல்லா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரே ரசல் அவருக்கும் வந்து செம ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் மறந்துட வேணாம், ட்ரே ரசல் ஹேஸ் அ கிரேட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ட்ரே ரசல் சந்திரமுகியா மாறுவார். இவர் ஏற்கனவே சந்திரமுகியா இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு அடுத்த லெவலுக்கு போவாரான்ற ஒரு பயம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களுக்கு இருக்கும். சோ ட்ரே ரசல் அங்க இருக்காரு. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சொலிடிட்டி அங்க கொடுக்கலாம். செமையான பிளேயர்ஸ். ஒரு அங்கிரிஷ் ரகுவன்ஷி அவரோட முதல் ஆட்டத்தில் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரு ஹர்ஷித் ராணா வந்து என்ன செய்ய போறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர் வந்து விளையாட மறந்துடாங்க
அதான் ரிங்கு சிங் லாஸ்ட் சொல்லலான்ட்டு இருந்தேன். சோ இதெல்லாம் இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிங்கு சிங் டெத்துல he has been phenomenal. டெத் ஓவர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சூப்பர்பான ஃபினிஷுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கேலிபர் ரிங்கு சிங் கிட்ட இருக்கு. சோ இந்த பிளேயர்ஸ் நம்ம வந்து கேகேஆருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு நம்ம பாத்துறோம். there's no worry when Shivam Dube is there. Shivam Dube ஓட ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஸ்பின் டெரிஃபிக். 230 என்னமோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் சிவம் தூபே, ஒரு MS தோனி, ரவீந்திர ஜடேஜா ஒரு கன்சர்னா தெரியாது. அவரோட இன்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அப்கோர்ஸ் தல தோனி, அவரோட பொசிஷன் அகைன் நான் சொல்றேன், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் கொஞ்சம் மேல வந்தா நல்லா இருக்கும். அந்த 19th 2018 1920க்கு வெயிட் பண்ணாம ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு, அவரோட பிரசன்ஸ் தேவை, அவரோட அந்த ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் தேவை, அவரோட அந்த ஈஸ் அந்த இடத்துல தேவை அப்படின்னா அவர் இறங்கி ஆடுறது நல்லா இருக்கும்னு தோணுது. சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பேட்டில், இந்த ரெண்டு அணிகளுக்கும் ஒரு ஈக்குவலான பேட்டில் மாதிரி தான் பாஸ் தெரியுது. மிடில் ஆர்டர் பேட்டிலே தெரியல ஆக்சுவலி எனக்கு வந்து லோ மிடில் ஆர்டர்ல கேகேஆர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தோணுது. பட் அந்த 3, 4, 5ல without a doubt it's going to be Chennai Super Kings. அஜிங்கியா ரஹானே, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா எடுத்துக்கோங்க, டேரில் மிச்சல். சோ எனக்கு வந்து அங்க 3, 4, 5ல கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் தோணுது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அஜிங்கியா ரஹானேய அவங்க இன்னொரு மேட்சுக்கு விளையாடணுமா, இல்ல அந்த இடத்துல மேபி அந்த ஸ்லாட்னு சொல்லல, அந்த பேட்டிங் பொசிஷன் சொல்லல, அவருடைய இடத்துல ஒரு சமீர் ரிஸ்வியை எடுத்துட்டு வரணுமா? பிகாஸ் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பொழுதுமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டைம் எவ்ரி ஃபேஸ் ஆஃப் த கேம்ல ரன் ரேட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இட் ஷுட் நாட் பர்டன் த பர்சன் இன் த நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்ட். அஜிங்கியா ரஹானே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு போன சீசன், எஸ். பட் இந்த சீசன் டொமெஸ்டிக்லயும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டார்ட்ஸும் பெருசா அவர் வந்து குடுக்கல ஃபார் த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா எனக்கு தோணுது 110 120 ஸ்ட்ரைக் ரேட், மேபி 130 போறாரு, அவ்வளவுதான். பட் ஒரு சமீர் ரிஸ்வி யங் பிளட், இள ரத்தம் துடிச்சுக்கிட்டு இருக்குங்க, ராஷித் கான சிக்ஸர் அடிச்சா மாதிரி. எனக்கு ஒரு சமீர் ரிஸ்வியை உள்ள பாக்கணும்னு ஆசையா இருக்கு. விஷ், வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ரஹானே ஷுட் பிளே பாஸ். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சொலிடிட்டி கொடுக்கிறார், அவரோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஜிங்கியா ரஹானே சூப்பர்பான பிளேயர். எஸ், சமீர் ரிஸ்வி யங்ஸ்டர், இதுதான் அவரோட முதல் மேட்ச், முதல் பந்து ராஷித் கான் அடிச்சாரு, அதெல்லாம் உண்மைதான். பட் ஒரு இம்பாக்ட் பிளேயராகத்தான் நான் வந்து பாக்குறேன் அந்த இடத்துல சமீர் ரிஸ்வியை. நீங்க வந்து அஜிங்கியா ரஹானே டெஃபினெட்லி அவரு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ன்றதுதான் என்னோட கருத்து. All right, okay, and then let's talk about the bowlers. ஓகே, நம்ம பேசல ஆரம்பிக்கலாமா? ஸ்பின்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரெண்டு அணிகளுக்குமே செம்மையான ஸ்பின் அட்டாக் இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா, எனக்கு வந்து சேபாக்னுடைய அந்த ஓல்டு விக்கெட்டை இந்த மேட்ச்ல பாக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பிகாஸ் ஸ்பின் டு வின் தான் சிஎஸ்கேனுடைய தந்திரமா இருந்திருக்கு. 18 விக்கெட் பேசர்ஸ் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் ஒரு விக்கெட் கூட எடுக்கல இந்த 2 மேட்சஸ் that they played in சேபாக்ல. I mean, unbelievable if you think about it. CSK ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் இல்லையா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதிகமா அவங்க போட கூட இருக்குங்க, அதனாலதான் விக்கெட் எடுக்கல. ஐ வாண்ட் டு see a spin friendly wicket, ஒரு டர்னிங் விக்கெட் எனக்கு பார்க்கணும். அப்பதான் CSK ஸ்பின் வர்சஸ் KKR ஸ்பின் அந்த ஒரு பேட்டில் நம்மளால பார்க்க முடியும். Absolutely, I agree. So Chepauk இந்த சீசன் 2 ஆட்டங்கள் பேசர்ஸ் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி விக்கெட்டே எடுக்கல. அண்ட் விக்கெட்ஸ் எடுத்த ஸ்பின்னர்ஸ் ஓட டேலி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 தான். மற்ற டீம்ஸ் வந்து அந்த 4 விக்கெட் எடுத்ததுதான் டோட்டல். they've been hit all over the park. சோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப நீ சொன்ன மாதிரி நடந்ததுன்னா அந்த பேட்டில் நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்றது உறுதியா நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஒரு மொயின் அலி, ஒரு தீக்ஷனா, அண்ட் அப்கோர்ஸ் ரவீந்திர ஜடேஜா வருவார். மொயின் அலி போன மேட்ச் தான் வந்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. தீக்ஷனா அவர் வந்து எப்பயுமே ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு ஸ்பின் அட்டாக்ல. ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஆல்சோ ரச்சின் ரவீந்திரா மறந்துட வேணாம், அவரும் வந்து போலிங் போடுவாரு. ஸோ 4 ஸ்பின்னர்ஸ் சாலிடா உங்களுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ நீ சொன்ன மாதிரி நடந்ததுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அந்த டாமினேஷன் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி இஸ் கோயிங் டு பி லீத்தல் அப்படின்னு தோணுது பாஸ். அதுவும் சென்னை பாய், அவரோட மைதானத்துல வந்து அவர் விளையாட போகும்பொழுது நிச்சயமா he will be raring to go. ஒரு செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தும் நான் எதிர்பார்க்கல. பட் ஓவரால் இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு டாமினேஷன் இருக்கு. இப்ப பேசர்ஸ் பத்தி பேசலாம். இப்ப நீ எப்படி வந்து ஸ்பின்னர்ஸுக்கு நீ எங்க விக்கெட் கிடைக்கல, பர்ச்சேஸ் கிடைக்கலன்னு சொன்னியோ, பேசர்ஸ் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேசர்ஸுக்கு தான் ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அங்கதான் என்னோட கன்சர்ன் என்னன்னா, கேகேஆரோட மிச்சல் ஸ்டார்க் முதல் 2 ஆட்டங்கள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. போன மேட்ச்ல தான் முதல் விக்கெட் எடுத்தார், டெல்லிக்கு எதிராக 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினாரு. சோ அவரு ஒரு செம ஃபார்ம்ல இந்த மேட்ச் ஆட வந்துட்டார் அப்படின்னா சேப்பாக்ல ஆரம்பத்திலேயே ஒரு ருத்ராஜுக்கு எதிராக ஒரு செம கான்டெஸ்ட்,
செம்ம கான்டெஸ்ட் இருக்கும். ஸோ பேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐ திங்க் கேகேஆருக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறது. இட்ஸ் a huge bonus. கரெக்டா சொன்னேன். த்ரீ டைம்ஸ் அவுட் ஆஃப் 4 கேம்ஸ் ரித்துராஜ் கைக்வாட் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட அவருடைய விக்கெட்டை எழுந்திருக்காரு. சோ திஸ் இஸ் டெஃபினெட்லி a battle to watch out for. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நல்ல பேசர்ஸ் இருக்காங்க. ஹர்ஷித் ராணா விளையாட மாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. பிகாஸ் he arrived in Chennai with a sling on his hand. ஒரு ஸ்லிங் போட்டுட்டு தான் வந்தாரு. வைபவ் அரோரா போன மேட்ச்ல நல்லா போலிங் போட்டாரு, விக்கெட்ஸும் வீழ்த்தினாரு. ஆண்ட்ரே ரசல் ஹஸ் ஜஸ்ட் பின் சூப்பர்ப், ஸ்ப்ளெண்டட் ஃபார்ம்ல இருக்காரு போலிங்ல. சோ ஐ திங்க் கேகேஆர்னுடைய பேஸ் அட்டாக் சீம்ஸ் a little strong. இப்போ முஸ்தபிசுர் நாளைக்கு விளையாடுவாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ட் செகண்ட்லி பத்திரானா ஹேஸ் டு பிளே. தகவல் படி போன மேட்சே அவர் ஏன் விளையாடல அப்படின்னா ப்ரிகாஷனரி மெஷர் அப்படின்னு தான் சிஎஸ்கேனுடைய போலிங் கோச் சொல்லியிருக்காங்க. திஸ் ஆல்மோஸ்ட் இஸ் லைக் a must win game for CSK. ஒரு 3 தோல்விகள் அப்படின்லாம் போனா கொஞ்சம் மொரால் கீழே வந்துரும். So I think they will make பத்திரானா play. My question is, யாருடைய இடத்துல மதீஷா பத்திரானா உள்ள வருவார்? தீக்ஷரா நீங்க வந்து மதீஷா பத்திரானா ஐ ஸ்டில் திங்க் நீ விரும்புற மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக் அப்படின்னு பார்த்தனா நிச்சயமாக வந்து தீக்ஷனா விளையாடுவாரு. ஸோ பட் ஐ ஃபீல் பத்திரானாக்கு வந்து அந்த இடம் தீக்ஷனாக்கு பதிலாக பத்திரானா வந்து விளையாடுவார் அப்படின்னு தான் தோணுது பாஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலா ஹர்ஷித் ராணான்றது கேகேஆர் பேட்டிங்ல வந்து நான் ஹர்ஷித் ராணா ஐ மீன் நிதிஷ் ராணா. ஸோ அது வந்து மக்கள் இந்த இதுவரையும் வந்து பார்த்தாங்கன்னா நான் வந்து இப்ப நீ டக்குன்னு ஹர்ஷித் ராணா சொல்லும்போது அது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்து அங்க நான் சொல்லிட்டேன். பட் எனிவே ஜஸ்ட் மூவிங் ஆன், கமிங் பேக் ஹியர், ஐ ஃபீல் ஒரு ஃபிளாட் ட்ராக் தான் இருக்க போகுது தோணுது பாஸ். அண்ட் ஐ திங்க் இஃப் பத்திரானா இஸ் ஃபிட், அவர் போன மேட்ச் ஆக்சுவலா ஃபிட்டா தான் இருந்தாரு, பட் ஒரு ப்ரிகாஷனரி மெஷராகத்தான் அவரை விளையாட வைக்கல. சோ அப்படி இருக்கும்பொழுது பத்திரானா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லாட்டுக்கு வந்து சேருவார். அண்ட் இன்னொரு மாற்றம் நான் அங்க பார்க்க விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக ஷார்துல் டாக்கூர். சோ இந்த சோ ஐ திங்க் இந்த 2 மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தோணுது. So let's wait and watch. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மாற்றங்கள் நடந்ததுன்னா ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு டு பீட் கேகேஆர். மொயின் அலி வந்து போன மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் வீழ்த்தினாரு. ஐ திங்க் மொயின் அலி அவங்க பவர் பிளேல யூஸ் பண்ணலனா அப்ப மொயின் அலியை கொஞ்சம் வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். He has to be used in the power play and the middle overs என்ன பொறுத்த அளவுக்கு. சப்போஸ் அது யூஸ் பண்ணல அண்ட் மொயின் அலியினுடைய பேட்டிங்காக அவர் டீம்ல இல்ல அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா விளையாடணும். சப்போஸ் அவர் வந்து நீங்க பவர் பிளே and the middle overs யூஸ் பண்றீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மொயின் அலி விளையாடணும். பட் பத்திரானா of course has to play. நான் ஏன் ஷார்துல் டாக்கூர் நான் வந்து ஏன் அப்படி கத்தி சொன்னேன் அப்படின்னா, லுக், ஷார்துல் டாக்கூர் இஸ் ex-KKR. நெட்ஸ்ல இந்த பேட்டர்ஸ்க்கு அவர் நிறையவே போட்டிருப்பாரு, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. சோ ஹீ நோஸ் அவங்க எல்லாருடைய ஓட்டைகள் என்ன அப்படின்னு. இன்சைட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அவருக்கு இருக்கும், இன்க்ளூடிங் யங்ஸ்டர்ஸ், ரைட்? சோ ஐ திங்க் அவர் வந்து ஒரு இன்வேல்யூபிள் அசெட்டா இருப்பாரு ஃபார் த சென்னை சூப்பர் கிங்ஸ். எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் he will pick up wickets at the right time. and batting வந்து டகடகடகன்னு விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா அவரை கொஞ்சம் அமுச்சு விடலாம். சரிப்பா, ஒரு ஒரு 3 ball 15 எனக்கு அடிச்சு கொடு, 3 ball ஓகே 7 ball 15 எனக்கு அடிச்சு கொடு. 3 ball 15 அடிக்கலாம். too much. Okay, அவர் லார்ட் தாக்கூர் இஸ் லார்ட் தாக்கூர், he can do it. ஆமா, சோ அந்த மாதிரி அடிச்சு கொடு அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. Look, this match is so important for Deepak Chahar. அவருடைய ஈகோக்கும் சரி அவருடைய கான்ஃபிடன்ஸ்க்கும் சரி அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் வீழ்த்தியே ஆகணும். பிகாஸ் லெட்ஸ் பி ஆனஸ்ட், அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல அவர் இல்ல. no doubt. See, I think striking early ரொம்ப important, especially ஏன் அந்த பிரஷர் இந்த வாட்டி அதிகமாகவே இருக்கும்னா, ஒரு ஃபில் சால்ட் சுனில் நாராயணுக்கு எதிராக களமிறங்க போறார். அண்ட் சுனில் நாராயணோட ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபுல், அதாவது இப்ப கார் ஸ்டார்ட் பண்ண உடனே 5th கியர்ல போகக்கூடிய ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட இருந்து பார்க்க போறோம். சோ அப்படி இருக்கும்பொழுது ஆரம்பத்திலேயே அவரோட விக்கெட்டை எடுக்கணும்ன்றது சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றி வாய்ப்புக்கு டைரக்டா ப்ரொபோஷனலா இருக்கும். சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் சுனில் நாராயணோட விக்கெட்டை வீழ்த்துறீங்களோ அவ்வளவு அதிகம் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. சோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சோ அதை நீங்க வந்து உள்ள கொண்டு வந்தே ஆகணும். ஐ திங்க் he has to just find his rhythm. எனக்கு தீபக் சஹார் வெர்சஸ் ஃபில் சால்ட் வந்து ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். 12 ஓவர் ஆஃப் ஸ்பின் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். And it could be a high scoring encounter. ஆனா turning wickets அப்படின்னா low scoring encounterல CSK ஜெயிச்சு முடிங்கப்பா. Predictions wish. See, Chennai Super Kings again, because இது வந்து ஒரு fortress. Chennai Super Kings வந்து சேப்பாக்ல டெரிஃபிக் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராகவும் டெரிஃபிக்கான ரெக்கார்ட் வச்சிருக்காங்கன்றது காரணத்தினால எப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸ் பவுன்ஸ் பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு 2 தோல்விகள் அவேல தழுவன 2 தோல்விகள் இருந்தும்
திரும்ப வெற்றியில வருவாங்க அப்படின்றதுதான் என்னோட கணிப்பு. உன்னோட? மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய குரல் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நாங்க போஸ்ட் பண்ணல. பட் நாங்க தொடர்ந்து பண்ற ஒவ்வொரு எபிசோட்லயும் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுடைய கணிப்பு என்ன? சிஎஸ்கே ஜெயிக்க போறாங்களா? ஆர் இஸ் இட் கோயிங் டு பி கேகேஆர்னு சொல்லுங்க. என்னுடைய இதயமும் இஸ் பீட்டிங் சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கே. கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பத்திரானா ஐ திங்க் அவர் தான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே thank you so much for watching this episode of Cricket Crazies. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் பொழுது hopefully we're celebrating a CSK win.